வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுலேருந்து தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கி இருக்கிற 5 கம்பெனிஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கம்பெனி பேடிஎம். பேடிஎம் ஓட இஷ்யூ ப்ரைஸ்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75% இந்த ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. 2021 ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. இப்போ 2024 கிட்டத்தட்ட இந்த 2.5 to 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் 75% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. லிஸ்டிங் ப்ரைஸ் 2000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அதிலிருந்து அதாவது ஐபிஓவில் வாங்கின இன்வெஸ்டர் ஸ்டில் இந்த ஸ்டாக்கை இன்னும் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த ஸ்டாக் ரெக்கவர் ஆகுமா, எப்போ ஆகும், இந்த மாதிரி எந்த ஒரு கொஷினுக்கான ஆன்சருமே இல்லாமல் இருக்குது. இதில் எதனால் இந்த ஃபால் அப்படின்னா, முதல் காரணம் வேல்யூவேஷன் வைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ரெண்டாவது ரீசன், இப்போது ரீசெண்டாக பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸில் நியூ கிளைண்ட்ஸ் ஆன்போர்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறது. வெண்டாஸ் வந்து பேடிஎம்லேருந்து தொடர்ந்து எக்ஸிட் ஆகிருக்கிறது. மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் எக்ஸிட் ஆகுறது. இதெல்லாமே பேடிஎம்மில் ஒரு தொடர்கதையாக கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இப்போ கரண்ட்டாக இந்த ஸ்டாக் 318 ரூபா வரைக்கும் லோ வந்த இந்த ஸ்டாக் இப்போ 390 ரூபா நியரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்த ஸ்டாக்கு வோடஃபோன் ஐடியா லிமிடெட். வோடஃபோன் ஐடியா 2007 லிஸ்டான இந்த கம்பெனி இப்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 75% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 160 ரூபா 90 காசு கடந்த 2007 அக்டோபரில் வந்தது. 2008 பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும்போது இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 150 ரூபாலேருந்து 35 ரூபா 38 ரூபா வரைக்கும் ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் கிரைசிஸ்க்கு அப்புறம் மார்க்கெட்டோட ரெக்கவரியில் 100 ரூபாவை கிராஸ் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 2015. அதுக்கப்புறம் இப்போது 3G 4G ரோல் அவுட் பண்ணது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜியோவோட மார்க்கெட் ஷேர் தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கிறது. இதெல்லாமே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக்கு லோயஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 ரூபா வரைக்கும் லோ வந்திருக்கு கடந்த 2019. இப்போது 12 ரூபா 90 காசில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 18,000 கோடியிலேருந்து 20,000 கோடி ரூபாக்கான ஃபண்ட் ரைசிங், 5G ரோல் அவுட் பண்ணுறதுக்கான ஃபண்டு இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கான ஆங்கரிங் இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வோடஃபோன் ஐடியா 2007 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% ஃபால் ஆயிருக்கு. அடுத்த ஸ்டாக் சுஸ்லான். ஸோ ஒரு ஸ்டாக் ஐபிஓக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம எடுப்போம். பட் ஆனால் அந்த ஸ்டாக்கு மேபி ஏதோ ஒரு ரீசனால் மார்க்கெட் ஃபால்னால ஃபால் ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது எக்கனாமிக் நியூஸ்னால ஃபால் ஆகலாம், இல்லை குளோபல் மார்க்கெட்னால ஃபால் ஆகலாம். பட் ஆனால் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது ஆகணும். அப்பவும் நடக்கலை அப்படின்னா அந்த கம்பெனியில் ஃபண்டமெண்டல் கம்பெனியோட வளர்ச்சி எங்கேயோ ஸ்டக் ஆகி நிற்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ பிகினர் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கரெக்டான டைமில் நீங்கள் எக்ஸிட் ஆக பிளான் பண்ணுங்கள். நம்ம பார்க்குற 3வது ஸ்டாக் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது சுஸ்லான் எனர்ஜியோட மந்த்லி டைம் ஃப்ரேம் சார்ட். ஒரு கேண்டல் ஒரு மாதத்தோட பர்ஃபார்மன்ஸ் 460 ரூபா கிட்ட கடந்த 2008 ஜனவரியில் போச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிரைசிஸ் 2008 2009 35 ரூபா 36 ரூபா வரைக்கும் ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னே சொல்லலாம். இப்போது ரீசெண்டாக கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கு 13 வருஷத்தோட ஹையை உடைச்சிருக்கு. கடந்த பிப்ரவரியில் 50 ரூபாவை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ வால்யூமும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவ். ஸோ லிஸ்டிங் 2005 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 66% ஃபால் ஆயிருக்கு. அடுத்த ஸ்டாக் பந்தன் பேங்க். பந்தன் பேங்க்கும் லிஸ்டிங்க்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவலுக்கு நியரில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 152 ரூபா 20 காசு கடந்த 2020 மார்ச்சில் வந்த லோ கோவிட் பேண்டமிக்கில். அதுலேருந்து இந்த ஸ்டாக்கு பெரிய அளவுக்கு ரெக்கவர் ஆகலை. ஏன்னா கோவிட் பேண்டமிக் லோவில் பார்த்தீங்கன்னா 152 ரூபா நியர்லி வந்த ஸ்டாக் 430 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் அந்த லெவல் சஸ்டெயின் ஆகலை. இப்போ 174 ரூபாவில் முக்கியமாக கடந்த 3 வருஷத்தோட லோவில் இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் ஐபிஓலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் 2018 லிஸ்ட் ஆச்சு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் 63% இந்த ஸ்டாக் ஃபால் ஆகிருக்கு. இண்டிகோ பெயிண்ட்ஸ் 2021 லிஸ்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 57% வந்து ஃபால் ஆகிருக்கு. லிஸ்டிங் அன்னைக்கு போன ஹை தான் இப்போ வரைக்கும் ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது. 3330 ரூபா கிட்ட ஹை போயிருந்தது. அதுக்கப்புறம் லோயஸ்ட் லெவல் மார்ச் 2023 போன வருஷம் இதே டைமில்
$982 வரைக்கும் லோ வந்தது. அதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆன இந்த ஸ்டாக் $1680 கிட்ட வந்தது. அதாவது கிட்டத்தட்ட இந்த 1 இயர் ஹைக்கு நியரில் வந்தது. பட் அது சர்வைவ் ஆகலை. இப்போது அகைன் 1300க்கு நியரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது தவிர இப்போ ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருந்த நைகா, FSN இ-காமர்ஸ், இந்த ஸ்டாக்கோட ஹையஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 428 429 வரைக்கும் ஹை போச்சு. 2021 லிஸ்டான இந்த ஸ்டாக் 52% ஃபால் ஆயிருக்கு. லோயஸ்ட் லெவல் கடந்த ஏப்ரல் 2023 $114 வரைக்கும் லோ வந்திருக்கு. இப்போ $177 இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை தவிர வரோக் இன்ஜினியரிங், நூவோகோ விஸ்டாஸ், நியூ இந்தியா அஷூரன்ஸ், ஸ்டார் ஹெல்த், மெட்பிளஸ், ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன், ரெஸ்டாரண்ட் பிராண்ட் ஏஷியா, டாடா டெக்னாலஜிஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் லிஸ்டிங்கில் இருந்து ஒரு லோயஸ்ட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாக் லிஸ்ட்டு அது எவ்வளோ % ஃபால் ஆகிருக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.